மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் அடர் பனிமூட்டம். விடிந்த பிறகும் விலகாத பனியால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பனியின் தாக்கம் அதிகரிக்கும். வரும் 19ஆம் தேதி வரை பனிமூட்டம் தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. தெற்கு வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை காவிரி படுகை, தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மாசி மாத சனி பிரதோஷத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பால், தயிர், விபூதி கொண்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம். ஹர 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 சிவாய ஓம் நம சிவ 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 சிவாய ஓம். மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம். 12 சிவன் கோவில்களை தரிசிக்க 106 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் பக்தர்கள். சிவராத்திரியையொட்டி ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான சிவனடியார்கள் வருகை. 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று என்பதால் குவியும் சிவபக்தர்கள். மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் நாட்டியாஞ்சலி விழா கோலாகலம். வெளிநாட்டு கலைஞர்கள் பங்கேற்ற சிவ நவ பக்தி நாட்டிய நாடகம். சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் சேவை பாதிப்பு. 1 மணி நேரம் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேல் பரிதவித்த பயணிகள். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் அலைமோதிய கூட்டம். விலை குறைந்ததால் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை வாங்கிச் சென்ற மக்கள். பாஜக டப்பா என்ஜின், திமுக சூப்பர் பாஸ்ட் என்ஜின் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. புறவாசல் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பாஜக முயற்சிப்பதாகவும் விமர்சனம். பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் பாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரன்னு துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவங்களுடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கருப்பு சிவப்பு தான் ட்ரெண்ட். 2019ற்கு பிறகு அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றி பெற்றிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அடுத்த 2 மாசம் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க டிஎம்கே பிராண்ட் தான் தெரியணும். மறந்துடாதீங்க. 2019 இருந்து நாம எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களையும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை சுற்றுப்பயணம் அறிவிப்பு. பிப்ரவரி 21 முதல் 26 வரை திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி விரைவில் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார். மோடி ரங்கசாமி அரசுக்கு ஆதரவை தொடர வேண்டும் என்று மக்களுக்கு அமித்ஷா வேண்டுகோள். रंगास्वामी जी और नरेंद्र मोदी के नेतृत्व में पुदुचेरी के विकास को
आप आगे बढ़ाइए. வளர்ச்சி புதுச்சேரி என்ற நிலையிலே நாம் இதை ஆக்க வேண்டும். அதற்காக ரங்கசாமி அவர்கள், மோடிஜி அவர்கள் தலைமையிலே உங்களுடைய பெருந்திரளான ஆதரவு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு நான் கேட்டுக் கொள்கிறேன். காரைக்காலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. என்டிஏ கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் தொடர்வதாக பேட்டி. தமிழகம் புதுச்சேரியில் காங்கிரசின் நிலை என்ன? பிப்ரவரி 17ஆம் தேதி புதுச்சேரி வரும் KC வேணுகோபால் சோடங்கரிடம் அறிக்கை கேட்கிறார் ராகுல். அடுத்தவர் ஆரம்பித்த கட்சியில் இருப்பவர்கள் தனியாக கட்சி தொடங்கி நிற்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய விஜய். அண்ணாவே விஜயை பார்த்துதான் கட்சி ஆரம்பித்தார் என்று உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். அண்ணாவே திமுக அவர் பார்த்து ஆரம்பிச்சாரு. அவர் வந்ததும் அண்ணாவே திமுக அவர் பார்த்து ஆரம்பிச்சாரு. அவர் வந்தது. சமூக நீதி பற்றிய தெளிவில்லாத ஆட்சியாளர்கள் போதைக்கும் இலவசத்திற்கும் மக்களை அடிமைப்படுத்திவிட்டார்கள். போராடாமல் எதுவும் கிடைக்காது என்று பாமக தொண்டர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் கடிதம். ரொம்ப விசில் அடிக்காதீங்க என தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்ட அன்புமணி. சென்னை சோழிங்கநல்லூரில் நடந்த பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அறிவுறுத்தல். நடிகை குறித்த நைனா நாகேந்திரனின் பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம். திமுக பெண் எம்பிக்கள், இடதுசாரி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எதிர்வினை. Why he is talking about BJP having lot of work, the ruling party in the country? Why you talking about? Why talking about the personal life? This is not fair.